பூச்சி இருக்கிற மாதிரி இருக்குது. இது பூச்சா? இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா போர்வெல்குள்ளே வந்து என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதுவும் பார்த்தீங்கன்னா கேமராவை தான் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா விட்டு எவ்வளோ ஆழம் வந்து போகுது, அதுக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லைவாக வந்து கேப்சர் வந்து பண்ண போகிறோம். உள்ளக்க வந்து போகும்போது உள்ளக்க எந்த மாதிரியான ஆழம் வந்து தோண்டுவாங்க, அது எவ்வளோ தூரம் போகுது, அது எப்படி இருக்குது, எந்த மாதிரி தண்ணி வருது, அதெல்லாம் பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்ல. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து இன்றைக்கி வந்து செய்ய போகிறோம். அதுக்காக கோப்ரோ கேமரா வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி வந்து எடுத்திருக்கேன். அதில் வந்து இந்த மாதிரி டார்ச்சையை வந்து சுற்றி வந்து வச்சு வந்து டேப் சுற்றி கவர் பண்ணியாச்சு. அது போக நரம்பு இந்த மாதிரி வச்சுருக்கேன். ஸோ வந்து பாருங்கள், இந்த மாதிரி வந்து ரெக்கார்ட் ஆகும். நம்ம உள்ளே வந்து விட்டுக்கிட்டே இருக்க வேண்டியது தான். இது வந்து ஒரு 300 அடிக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நரம்பு இருக்கும். ஸோ அதனால் வந்து பிரச்சனை இல்லை, ஒரு 300 அடி ஆழம் வரைக்கும் வந்து போகும். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு போர்வெலுக்கு வந்து போகலாம். போய் வந்து அந்த இதில் லைவாக வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இதுக்காக ஒரு போர்வெலை வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் அது. இது வந்து நல்லா வந்து அடி வந்து ஆழம் வந்து அதிகமாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதில் தான் நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி செட் பண்ணியிருக்கோம். இதில் வந்து உள்ளே வந்து போகிற மாதிரி வந்து அழகாக வந்து வச்சாச்சு. இப்போ வந்து கரெக்டாக நிற்கிதுங்க. இப்போ வந்து உள்ளே வந்து வெளிச்சம் இருக்காது. ஸோ அதனால் டார்ச்சை வந்து ஆன் பண்ணிக்கலாம். இப்போ டார்ச் ஆன் ஆயிடுச்சு. அதுக்கடுத்து நம்ம வந்து இதை ஆன் பண்ணிக்கலாம். இது வந்து மேலே இந்த இருக்குது பட்டன். இதை ஆன் பண்ணோம் அப்படின்னா ரெக்கார்ட் ஆயிரும். ரெக்கார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சிங்க. ஓகே, நான் தெரியவேன்னு நினைக்கிறேன், உங்களுக்கு கேமராமேன் தெரிவாங்கன்னு நினைக்கிறேன். ரெக்கார்ட் ஆகிக்கிட்டு தான் இருக்குது. சரி ஓகே, மெதுவாக வந்து விட ஆரம்பிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ தூரம் போக போகுது, என்ன ஆக போகுதுன்னு தெரியல. சரி பார்க்கலாம். உள்ளே போக ஆரம்பிச்சிருச்சு. போய்கிட்டே இருக்குது, எனக்கு தெரியுது. ஆனால் பயங்கரமாக கரடு முரடாக இருக்குது. சிக்கிருமோன்னு பயமாக இருக்குது. தெரியும்னு நினைக்கிறேன். நீ மேலே இருந்தே காட்டு, எனக்கு தெரிய மாட்டேங்குதுடா உள்ளே போகிறது. அவ்வளோதான். இதுக்கடுத்து எனக்கு எதுவுமே சுத்தமாக தெரியல. அது உள்ளே போகிறது தான். ரொம்ப தூரம் போயிடுச்சிங்க. நான் விட்டுக்கிட்டே தான் இருக்கேன். அவ்வளோதான், போயிடுச்சு, நின்றுச்சுடா. போகுது. தண்ணி சவுண்டு கேட்குது. வெளிச்சமே தெரில, பயமாக இருக்குது, கொஞ்சம் திக்காக இருக்குது. நின்றுச்சுங்க. மெதுவாக இறங்குது, தண்ணிக்குள்ளே இறங்குதுங்க. அதுக்கடுத்து வீடியோ காட்டும் போல அவங்களுக்கு தெரியுங்க. அவ்வளோதாங்க, நின்றுச்சு. கீழே வரைக்கும் போய் நின்றுருக்கு. இப்போ மெதுவாக எடுக்கலாம். இப்போ பாருங்கள், விட்டோம்னா அவ்வளோதான், நின்றுச்சு, கீழே வரைக்கும் போயிடுச்சு. இது வந்து ஒரு 150-200 அடி ஆழங்க. அவ்வளோதான். இப்போ மெதுவாக எடுக்கலாம். அது எதுலேயும் சிக்கக்கூடாது. மெதுவாக எடுக்கிறேன். வெளிச்சமே தெரில, எடுத்துக்கிட்டே இருக்கலாம். வந்துரு எப்படியாவது. லேசாக இருக்குங்க. கேமரா கண்டா மாட்டிருச்சான்னு எனக்கு தெரில. இதுனா தண்ணிங்க, தெரியுது கையில் தண்ணி. இப்போ தாங்க வெளிச்சம் தெரியுது அடியில். ரெக்கார்டில் தான் இருக்கானே தெரில. எடுத்தாச்சு பாருங்கங்க. ஃபுல்லாக தண்ணி தெரியும். சகதி இந்த மாதிரி மண் கலந்த தண்ணியாக இருக்குது. நான் எவ்வளோ வடியுதுன்னு பாருங்கள். இது அடியில் உள்ள தண்ணிங்க. இப்போ தெரியும்னு நினைக்கிறேன். சரி ஓகே. ஆனால் ரெக்கார்டு இன்னும் ஸ்டில் வந்து ரெக்கார்டிங்கில் தான் இருக்குது, ரெக்கார்டில் தான் இருக்குது. இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் ஆயிடுச்சுங்க. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபுட்டேஜ் வந்து நம்ம வந்து லேப்டாப்பில் வந்து போட்டு அதுக்கடுத்து உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன். அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இது வந்து சைடாக வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சரி, நான் போய் பார்த்துட்டு அதுக்கடுத்து ஃபைனலாக வந்து ஷேர் பண்ணுறேன். கேமராமேன் தெரிவாங்கன்னு நினைக்கிறேன். ரெக்கார்ட் ஆகிக்கிட்டு தான் இருக்குது. சரி ஓகே, மெதுவாக வந்து விட ஆரம்பிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ தூரம் போக போகுது, என்ன ஆக போகுது தெரியல. இது வந்து உள்ளக்க வந்து போகும்போது வந்து பயங்கர சவுண்டு வந்து கேட்டுச்சுங்க. ஏன்னா சுற்றி வந்து மெட்டல்ஸ் தான். அது வந்து மெட்டல் இதை கொலாவை தான் உள்ளக்க இறக்கியிருக்காங்க. நான் வந்து தூசி வந்து பாருங்கள் எவ்வளோ தூசி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் வாய்ஸ் ஓவர் வந்து கொடுக்குறேன். ரொம்ப சவுண்டாக இருந்துச்சு.
அது வந்து நல்லா வெளிச்சத்துக்கு நல்லா தாங்க தெரிஞ்சிச்சு. நான் தான் வந்து மேலே இழுத்து வந்து விட்டுக்கிட்டு இருந்தேன். அது உள்ளே வந்து போகும்போது பாருங்களேன், ஏதோ ஒரு குழிக்குள்ளே வந்து போகிறது வந்து அது கொஞ்சம் பார்க்குறதுக்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுங்க. நான் கூட ஏதாவது பூச்சி ஏதாவது இருக்குமோ அப்படின்னு சொல்லி நினச்சேன். நல்ல வேளை பூச்சி எதுவும் இல்லை. அப்படியே வந்து உள்ளே வந்து போச்சு. ஆழம் வந்து செம ஆழங்க அது. நல்லா வந்து அந்த நல்ல வேளை லைட் வந்து வச்சுருந்ததுனால அந்த வெளிச்சம் வந்து கரெக்டாக இருந்துச்சு. பாருங்கள் எவ்வளவு தூரத்துக்கு மெட்டல் பைப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது துரு ஏறி வந்து அந்த மாதிரி இருக்குங்க. இன்னும் மண் தரையே இன்னும் வரல. மண்ணு தரைக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்ணி வந்து வரும் பார்த்திங்களா, அது வரைக்கும் தான் அதுக்கு அடுத்து அந்த ஊற்று இருக்குன்னு அர்த்தம். ஸோ இது வந்து பெய்கிட்டு தான் இருக்குங்க. நல்லா வந்து ஆழம் வந்து இது இத்தனைக்கும் வந்து இது நீர் வந்து அதிகமாக உள்ள ஏரியா தான். ஸோ அதனால் குறைஞ்சடியிலே வரும்னு நினச்சேன். இப்போ பாருங்கள் இப்போ தான் மண்ணுக்கு வந்திருக்கு. வேர்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது வந்து மண்ணுக்கு வந்துருச்சுங்க. இதுனா மரத்தோட வேர்னா எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். அங்கங்கன்னு இருக்குது. அந்த வேர் ஃபுல்லாக வேருங்க அது. அதுக்கடுத்து தண்ணிக்குள்ளே முக்கிட்டோம். மேலே இன்னொருக்கு எடுத்தேன். ஏன்னா மேலேருந்து உடம்புலே எனக்கு தெரிஞ்சிச்சு அந்த மண் வந்து எப்படி இருந்துச்சு, அதாவது தண்ணிக்குள்ளே போகிற ஃபீல் இருந்துச்சு. இப்போ பாருங்க தண்ணிக்குள்ளே வந்து வந்துருச்சுங்க. அப்படியே வந்து மெதுவாக வந்து ஆழை வந்து இறங்க ஆரம்பிச்சிருச்சு. எவ்வளவு மேலே வந்து இருக்குன்னு பாருங்கள் தண்ணி. இதில் வந்து ஊற்று, அதாவது கரெக்டாக வந்து அந்த தண்ணி ஸ்டார்டிங் இருக்குல்ல, அங்கே வந்து ஒரு ஊற்று வந்து அங்கிட்டு வந்து போய்கிட்டு இருக்கும். ஸோ எதுக்காகனா அது வரைக்கும் தான் இருக்கும். அதுக்கடுத்து அங்கிட்டு வந்து தண்ணி வந்து பெய்யும். ஏன்னா அது வந்து மணல் வந்து அங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதனால் அதுக்கடுத்து பாருங்கள் கீழே வந்து போக வந்து ஒவ்வொரு, அதாவது சைடு கேப் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஊற்றுங்க. நிறைய ஊற்று சைடு இருக்குங்க. ஸோ அதுதான் வந்து அந்த நிலத்தடி நீர் வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கேருந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும். இது வந்து நிறைய இடத்துல ஹோல்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து நல்லா ஏகப்பட்ட இடத்துலேருந்து தண்ணி வந்து வந்துக்கிட்டு தாங்க இருக்குது. பாருங்கள் நல்ல இது போயிடுச்சுங்க. இப்போ தான் தரையை தொட போகுதுன்னு நினைக்கிறேன். இன்னும் ஆனால் ஆழம் வந்து நல்லா தான் போகுதுங்க. ஆனால் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுங்க. பார்க்குறதுக்கு வேறு லெவலில் இருக்குது. ஃபஸ்ட் டைமாக வந்து இது உள்ளக்க வந்து போடுறத வந்து இப்போ தான் ஃபஸ்ட்டு பார்க்குறேன். பாருங்கள் எவ்வளோ தூரத்துக்கு வந்து அது ஆழம் வந்து போய்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. தண்ணி வந்து அவ்வளோ நல்லா தெளிவாக இருக்குங்க தண்ணி. ஸோ சுத்தமான தண்ணி, நிலத்தடி நீர். ஸோ அதனால் நல்லா கிளியராக இருக்குது. இப்போ மண் எல்லாத்தையும் கிராஸ் பண்ணி இப்போ தாங்க முடியுது. பாருங்கள் அது கல் சின்ன கல்லாக வந்து போட்டு அவ்வளோதான் ஆழம் வந்து முடிஞ்சிருச்சு. கல் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான். ஸோ இந்த அளவுக்கு போயிருக்கு. இங்கே ஒரு பூச்சி இருக்கிற மாதிரி இருக்குது. இது பூச்சா? இல்லை பூச்சி இல்லைங்க. ஏதோ ஒரு அது இதுதான். அதுக்கடுத்து ஸ்பீடாக மேலே வந்து இழுக்க ஆரம்பித்தாச்சு. மேலே இழுக்கிறது அவ்வளோதாங்க. இந்த இது உள்ளேருந்து வர்றது தான். நான் கூட டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு, ஆனால் இதில் இருந்து பார்க்குறதுக்கே தெரியுது பார்த்தீங்களா, எவ்வளோ தூரத்துக்கு மெட்டல் பைப்பு உள்ளே இறக்கியிருக்காங்க. அது போக வந்து அந்த ஊற்று வந்து அந்த சைடு உள்ளதுன்னா வந்து அந்த கருப்பு கலராக இருக்குல்ல, அங்கிட்டுனா தண்ணி வந்துட்டு இருக்குங்க. பாருங்கங்க இது வந்து இது வந்து ஃபுல்லாகவே இது தான். அதாவது இதுக்கு அடுத்து மேலே வந்து வேராக இருக்கும் பாருங்கள். ஸோ இதுனா வேர்னா இதுக்கு அடுத்து மெட்டல் பைப்பு வந்துருச்சு. ஸோ ஃபுல்லாக எடுத்தோம் அப்படின்னா அவ்வளோதாங்க. தண்ணி பெரிய சகதி இந்த மாதிரி மண்ணு கலந்த தண்ணியாக இருக்குது. எவ்வளோ வடியுதுன்னு பாருங்க. இது அடியில் உள்ள தண்ணிங்க. இப்போ வந்து பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ், அதில் எப்படி வந்து தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து ரெண்டாவது வந்து எடுத்து வந்து பார்க்கும்போது தான் தெரிஞ்சிச்சு. நேரம் டேப்லாம் சுற்றி இருந்தோமா, அதை எடுக்கிறதுக்கே கஷ்டப்பட்டு தான் எடுத்து அதை பார்த்தோம். அது வந்து போர்வெல்குள்ளே வந்து போக வந்து பாதியில் தண்ணி வந்துருச்சுங்க. அது இத்தனைக்கும் வந்து யூஸ் பண்ணாமல் தான் வச்சுருக்காங்க. இருந்தாலும் தண்ணி வந்து எடுத்தால் அதில் வந்து பார்த்திங்கன்னா நிலத்தடி நீர் மட்டம் வந்து வரதான் செய்யும். அதில் வந்து எனக்கு தெரிஞ்சிச்சு அது வந்து போகும்போதே வந்து அந்த கரெக்டாக வந்து ஈக்குவலாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா அது பக்கத்தில் வந்து ஒரு ஊற்று வந்து போகுதுன்னு அர்த்தம். ஸோ அந்தளவுக்கு நிறைஞ்சிட்டு அங்கிட்ட வந்து ஊற்று வழியாக வந்து இன்னொரு இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து போய்கிட்டு தான் இருக்கும். அந்த மட்டத்துக்கு கீழே வந்து போகிறோம்னா இன்னும் நிறைய ஊற்றுகள் வந்து பார்த்திங்கன்னா உள்ளக்க இருக்குங்க. சைடாக தான் வரும். கடைசி வரைக்கும் போயாச்சுங்க. ஒரு 150 அடிக்கு மேலே தான் வந்து ஆழம் வந்து போயிருக்கும். ஏன்னா நரம்பு வந்து கடைசி முடிகிற நிலமை வந்துருச்சு. நிறைய தூரம் தான் உள்ளக்க வந்து போயிருந்துச்சு. எனக்கு வந்து இது பார்க்கும்போது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சுங்க. சரி ஓகே, போர்வெல்லில் எவ்வளோ அடியில் எப்படி வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு. ஸோ அதனால் வந்து நம்ம நிலத்தடி நீர் மட்டத்தை உயர்த்தணும்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. இப்போ வந்து அந்த ரெண்டாவது இது இருக்குது பார்த்தீங்களா, அந்த முடி 2 இது அங்கேயும் நம்மளுக்கு வந்து நிலத்தடி நீர் மட்டம் வந்து அந்த அளவுக்கு ஈக்குவலாக எல்லா இடத்துலையும் வந்துருந்துச்சு அப்படின்னா இன்னும் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா அது மேலே வந்துக்கிட்டே தான் இருக்கும். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருந்திருக்கும். இதே மாதிரி வித்தியாசமான கண்டென்ட் இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும். தொடர்ந்து சப்போர்ட் வந்து பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.